கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் ஹெல்மெட் அணிந்து பேருந்துகளை ஓட்டுநர்கள் இயக்கி வருகின்றனர். தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காமல் ஹெல்மெட் அணிந்து பேருந்தை இயக்குநர்கள் ஓட்டி வரும் நிலையில் அவருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினார். காயம் ஏற்படாமல் தடுக்க ஓட்டுநர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹெல்மெட் அணிந்து பேருந்தை இயக்கி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு தொழிற்சங்கங்கள் 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுல கேரளாவில் பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அனைத்து வாகன போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. நில பாத்தீங்கன்னா பத்தனம்திட்டாவிலிருந்து கொல்லம் நோக்கி செல்லும் அரசு பேருந்து பாத்தீங்கன்னா ஷிபு தாமஸ் என்பவர் ஓட்டி வந்திருக்கார். அது பாத்தீங்கன்னா போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கக்கூடும் என்பதனால பாத்தீங்கன்னா தலையில அடிபடாம இருக்கிறது பாத்தீங்கன்னா தலைக்கவசம் அணிந்து கொண்டு நூதன முறையில பேருந்தை ஓட்டி வந்திருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த பேருந்து பாத்தீங்கன்னா அடூர் பகுதியை வந்த போது பாத்தீங்கன்னா மற்ற தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் சக ஓட்டுநர்கள் இந்த பேருந்தை தடுத்து நிறுத்தி பேருந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேருந்து அங்கே நிறுத்தப்பட்டது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா ஷிபு தாமஸ் நூதனமான முயற்சியில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்தது. இந்நிலையில் அவர் தலைக்கவசம் அணிந்து பேருந்தை ஓட்டும் காட்சிகள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஹேமலதா.